எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள தகவல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் செய்து வருது. முதல் கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருது. டிசம்பர் 11ஆம் தேதி வரை இதற்கான கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில 6,39,00,000 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. பூர்த்தி செய்யப்பட்ட 6,23,00,000 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளதுன்னு தேர்தல் கமிஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி விநியோகம் செய்யப்பட்ட படிவங்கள்ல இருந்து இன்னும் 17,07,000 படிவங்களை திரும்ப பெற வேண்டி உள்ளது. ஆனா வாக்காளர்கள்ல 25,07,000 பேர் இறந்துள்ளனர். 8,95,000 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. 39 லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் மாறியுள்ளனர்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரம் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 1,83,000 பேருக்கு மட்டுமே கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கு. அப்படியானால் இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் ஆகியோருக்கு விண்ணப்ப படிவம் எப்படி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கு.